தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இயேசுவினுடைய வருகைக்காக. உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் அதை கேள்விப்பட்டு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இயேசு வருகிறார் என்று சொன்னாரே, அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எதிர்பார்க்கிறதான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கை ஆயத்தம் உள்ளதாய் அது இருக்கிறதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன். அப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் என்ன கிரியைகளை செய்கிறீர்களோ, என்ன கிரியைகளை நடப்பிக்கிறீர்களோ, அதனுடைய பலனை கர்த்தர் அவர் வரும்பொழுது அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய கிரியைகள் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஜெபத்தில் எப்படி இருக்கிறீங்க? வேத வாசிப்பில் எப்படி இருக்கிறீங்க? ஆலய கூடி வருகையில் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய சாட்சியில் எப்படி இருக்கிறீங்க? மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கறதுல எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் ஒவ்வொன்றையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். இது மாத்திரம் போதாது தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அன்பு பெருகி இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் தயவு பெருகி இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இரக்கம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் மற்றவர்களோடு கூட சமாதானம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் பொறுமை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் எல்லா வித ஆவிக்குரியதான அந்த கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவிக்குரியதான அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து ஆவியின் கனியின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாய் அது விளங்குகிறது? அப்போ இந்த உலகத்துல இந்த இருக்கிறதான சக மனுஷர்களிடத்துல, சக ஜனங்களிடத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, விசுவாசிகளிடத்துல, சபைகளிலே உங்களை நீங்கள் எப்படி விளங்க பண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப அவசியம் உள்ளதா இருக்கிறது. இதோ அவனவனுடைய கைகளுக்கு தக்கதான பலன், அவனவன் செய்யக்கூடியதான கிரியைகளுக்கு தக்க பலன். நீ எதை விதைக்கிறாயோ, வசனம் அதை தான் சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த விதை, நீ போடுகிறதான அந்த அஸ்திபாரம், நீ போடுகிறதான காரியங்கள் எதை கொண்டு செல்லுகிறாயோ அதனுடைய அறுவடையை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அதை நீ அறுப்பாய் என்பதை மறந்து போய்விடாதே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை விதைக்க சோர்ந்து போகாமல், வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒருவேளை இப்போ அறுக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வரும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது அதை நாம் அறுவடை செய்ய, அதை நாம் பெற்றுக்கொள்ள, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீரே. அவரவர்களுடைய கைகளின் கிரியைகளின் பலன்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க, யாவரோடும் சமாதானமாய் அன்புள்ளவர்களாய் தங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையானவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் தாமே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்வாராக. அவர் வரும்பொழுது கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடே கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஏற்ற விதத்திலே விதைக்க கர்த்தர் கிருபை செய்வார். God bless you.
காட் bless யூ. காட் bless.